எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்களே முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய கடகம் ராசி என்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பியவர்களால் கைவிடப்பட்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருக்கும். யாரையெல்லாம் நம்பி எந்த விதமான காரியங்களை செய்தீர்களோ அவர்களை உங்களை தூக்கி எறிந்துவிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். இவன் எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான், ஆபத்து என்று வந்தால் என் முன்னே நிற்பான் என்று நீங்கள் யாரை ஒரு தூணாக நம்பி இருந்தீர்களோ அவர்களை உங்களின் மிக மோசமான காலகட்டத்தில் உங்களை கைவிட்டு நிச்சயமாக சென்றிருப்பார். இந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். எனவே நீங்கள் எல்லாரையும் முழுமைக்கும் நம்பக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை மற்றவர்கள் மீது நீங்கள் வைக்காமல் இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையாலும் எந்த ஒரு கிரக நிலைகளின் மாற்றங்களாலும் நீங்கள் கூட மற்றவர்களை விட்டு செல்லலாம், மற்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகலாம். இதுதான் இப்பொழுது சந்தர்ப்ப சமீபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். யாரை நம்புவது, யாரை விட்டு விலகுவது என்று தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு உதவியானது தேவைப்பட்டு நீங்கள் அவரிடம் கையேந்தி நின்ற போது உங்களை தெரியாதவர் போல முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீங்கள் தனி ஒரு ஆளாக நின்று உங்களது கண்ணீரையும் அவமானங்களையும் துடைத்துக் கொள்ள வேண்டியிருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த தனிமை உங்களை முற்றிலுமாக நிலைக்குலிய செய்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்திருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாகவே உங்களுடைய மனதிற்குள் பதிந்து அது இன்னும் உங்களை விட்டு நீங்காமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்திருக்கலாம். அதே போல இந்த கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் நம்பிக்கையும் உங்களை விட்டு உடைந்து போய்விட்டது. கடகம் ராசி என்பர்களை உண்மையாக நேசித்த உறவரை மறப்பது என்பது உங்களால முடியாத ஒரு காரியம். குறிப்பாக அந்த மனிதர்களுடன் எதிர்கால வாழ்க்கையை மனதில் நீங்கள் கட்டியிருந்தால் அந்த கோட்டையை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் அந்த பிரிவு ஒரு உறவின் முடிவாக மட்டும் இருக்காது, ஒரு கனவின் ஒரு முடிவாகவும் அது தேவையில்லாத ஒரு கோட்டையை இடிப்பதற்கான ஒரு சமமான ஒரு முடிவாகவும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்திலோ அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு காதல் விஷயம் எது நடந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. காதலை விட நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றமான முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாளாகவும் அது நிச்சயமாகவே இருக்கும். அந்த மனிதருக்காக நீங்கள் பல கனவுகளை பார்த்திருக்கலாம், பல தியாகங்களை கூட நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து சிதறி போன அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனமானது உங்களிடம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். நம் அந்த ஒரு உறவு இல்லாமல் நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையும் தேவையில்லாமல் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி போகுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் தொடர்ந்து விட்டது. உங்கள் மீதான நம்பிக்கைகளில் சில மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட வேண்டும். நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும். கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விவேகம் என்பது வேண்டும். விவேகமாக நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும். ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று மனதிற்குள் வைத்துக் கொண்டே இருக்காமல் அதை செய்வதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன என்பதை நீங்கள் யோசித்து எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நேர்மையுடன் செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது.
உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது உங்களை மதிக்காமலும் உங்களை கேலி பேசிவிட்டு வீண் பழி சுமத்தி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்போது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை தேடி வருவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் நம்பக்கூடாது. பணம் இல்லை என்றால் நம்மளை அவர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிவார்கள். ஆனால் பணம் வந்ததும் நம்மளை தேடி வருவார்கள். இப்படிப்பட்ட நபர்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏற்கவே கூடாது என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி நின்ற சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாகவே பேச முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு இழந்த சமூக மரியாதை மீண்டும் இருமடங்காக இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாவது உங்களுடைய மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதிகளை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு எந்த விதமான செயல்களையும் செய்து பார்த்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவுகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு காலங்களாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இதை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டை பற்றி யோசித்து பார்த்து எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களை விட்டு உடைந்து போய்விட்டது. கடகம் ராசி என்பர்களை உண்மையாக நேசித்த உறவரை மறப்பது என்பது உங்களால முடியாத ஒரு காரியம். குறிப்பாக அந்த மனிதர்களுடன் எதிர்கால வாழ்க்கையை மனதில் நீங்கள் கட்டியிருந்தால் அந்த கோட்டையை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் அந்த பிரிவு ஒரு உறவின் முடிவாக மட்டும் இருக்காது, ஒரு கனவின் ஒரு முடிவாகவும் அது தேவையில்லாத ஒரு கோட்டையை இடிப்பதற்கான ஒரு சமமான ஒரு முடிவாகவும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்திலோ அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு காதல் விஷயத்தில் எது நடந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. காதலை விட நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றமான முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாளாகவும் அது நிச்சயமாகவே இருக்கும். அந்த மனிதருக்காக நீங்கள் பல கனவுகளை பார்த்திருக்கலாம், பல தியாகங்களை கூட நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து சிதறி போன அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனமானது உங்களிடம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அந்த ஒரு உறவு இல்லாமல் நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையும் தேவையில்லாமல் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி போகுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் தொடர்ந்து விட்டது. உங்கள் மீதான நம்பிக்கைகளில் சில மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட வேண்டும். நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும். கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விவேகம் என்பது வேண்டும். விவேகமாக நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும். ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று மனதிற்குள் வைத்துக் கொண்டு இருக்காமல் அதை செய்வதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன என்பதை நீங்கள் யோசித்து எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நேர்மையுடன் செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது உங்களை மதிக்காமலும் உங்களை கேலி பேசிவிட்டு
வீண் பழி சுமத்தி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்போது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை தேடி வருவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் நம்பக்கூடாது. பணம் இல்லை என்றால் நம்மளை அவர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிவார்கள். ஆனால் பணம் வந்ததும் நம்மளை தேடி வருவார்கள். இப்படிப்பட்ட நபர்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏற்கவே கூடாது என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி நின்ற சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாகவே பேச முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு இழந்த சமூக மரியாதை மீண்டும் 2 மடங்கு